அவர் பயப்படவில்லை. அவர் ஒரு நாளும் பயந்ததே கிடையாது. அப்போ பிரதர் கெட்செமனே தோட்டத்தில் அவர் நமக்காக இரத்த வியர்வை வியர்த்தார். நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளுக்காக, நாம் கதற வேண்டிய சூழ்நிலைக்காக அவர் கதறினாரே தவிர, அவர் மரணத்தை கண்டு ஊரை விட்டு ஓடவில்லை. அவர் ஒரு நாளும் பயந்ததே இல்லை. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து பயந்ததாக ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அவருக்கு நன்கு தெரியும், ஏற்ற வேளை வரும்போது சிலுவைக்கு போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். அதனால்தான் 3 முறை முன் அறிவிக்கிறார் தன்னுடைய மரணத்தை. அப்போ எப்படி பிரதர் இவர் தூங்கினாரு அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை நம்பி, தேவன் சகலத்தையும் படைத்தவர், அவர் ஒரு நாளும் என்னை கைவிடப் போவதில்லை, என்னுடைய குறித்த நேரம் வரும் வரையிலும் எனக்கு மரணம் இல்லை, எனவே அவருக்கு காற்றும் கடலும் கொந்தளித்தாலும், படகு அமிழத்தக்க சூழ்நிலைக்குள் மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலைக்குள் இருந்தாலும் அவர் பதறவே இல்லை. அவர் பயப்பட மாட்டார். ஏன் பயப்பட மாட்டார்? இயற்கையோ மனிதர்களோ அவரை கொன்று போட முடியாது என்பதை நன்கு அறிந்தவராய் இருந்தார். ஏனெனில் அவர் தகப்பனுடைய கரத்தில், பலத்த கரத்தில் அடங்கியிருந்தார். அவர் தகப்பன் மீது முழு விசுவாசத்தை வைத்திருந்தார். அவர் எந்த சூழ்நிலையிலும் பயந்ததாக சரித்திரமே இல்லை. நாமும் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தேவன் நமக்கு இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். பிறகு அவர் எழுந்திருக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அதன் பிறகு முக்கியமான ஒரு கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறார். 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று இன்றைய காலை பொழுதில் நம்மை பார்த்து கேட்கிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் தூக்கம் இல்லைன்றீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்றீங்க? அப்பா என்ன அமிச்சு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, பாவம் அறியாதவரை, ஆட்டுக்குட்டியானவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி, கிரயத்திற்கு ரத்தம் சிந்தி விலை கொடுத்து நம்மை வாங்கினார். நரகத்தில் அழிந்து போயிருக்க வேண்டிய நம்மை தன்னுடைய ரத்தம் சிந்தி, பரிசுத்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். நம்மை பரலோகத்திற்குரியவர்களாய் மாற்றிக்கொண்டார். நம்மை பிதாவினுடைய சொந்த குமாரர்களாய் மாற்றிருக்கிறார், குமாரத்திகளாய் மாற்றிருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் தூக்கமின்மை உங்களுக்கு? ஏன் போராட்டம் உங்கள் வாழ்க்கையில்? நான் எப்படி தகப்பனுடைய குமாரனாய் இருக்கிறேனோ அதே போல் என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, என்னை விசுவசிக்கிற, நானே திரியேக தேவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன், நானே உங்களுடைய மீட்பர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது ஏன் கலங்குகிறீர்கள்? அது